என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் இதயத்தின் இடப்பக்கத்திலே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கை என்பது மாறி மாறி வரக்கூடியது தான். இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட அறிவாளிகள். நீங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரி யாருக்கு இருந்திருக்கு? நேற்றைக்கு தோல்வினா இன்னைக்கு வெற்றி தானே. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். சில விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் போதும். எதில் பொறுமையாக இருக்கணும், எதில் வெற்றி இருக்கணுங்கிற சூட்சுமத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் புத்திசாலி, புரிஞ்சுக்கிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக தடப்பட்ட ப்ரமோஷன் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல பண வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். பண வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல முன்னேற்றம், நல்ல சந்தோஷம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்குறீங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, வேலை கிடைக்கும். சில இடத்துல குழந்தை பிறக்கலைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் அதற்குரிய முயற்சிகள், மருத்துவ ஆலோசனைகள் இப்போ எடுங்க, குழந்தை பிறக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சூப்பராக அமையும். என்ன போட்டி, என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா அமையும். ஆஃபீஸில் முக்கியமான ஒரு பதவி ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த பதவி உங்களுக்கு வரும். முக்கியமான நபர்களோட தொடர்பு ஏற்படும். எதுலங்க கவனமாக இருக்கணும்? நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு 7 சனி. 7 சனி வந்தாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதில் 7 சனி வக்கரம்னா நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள், உங்களுடைய கூட்டாளிகள் அப்படி எடுத்துக்கிடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கூட்டாளி இருப்பாங்க இல்லை? அந்த கூட்டாளிகள் இப்போ மனசு வக்கரப்பட்டிருப்பாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஏன் நல்ல பார்ட்னர் நினச்சோம், நல்ல கூட்டாளி நினச்சோம், இவங்க கூடவா இப்படி அப்படின்னு தோணும். உங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும். அப்போ தோற்று போயிடுவோமா? பிஸ்னஸ் போயிடுமா? பிஸ்னஸை விட்டு கூட்டாளி விலகி போயிட்டா உங்கள் பிஸ்னஸ் படுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல தான் இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட நபர்கள் உங்களை விட்டு போனாலும் இப்பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனம் வேலை செய்யும். உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் பார்ட்னராக இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்களையும் இப்போ திரும்ப வந்து சேர்றீங்களா நீங்கள் கேட்பீங்க. சில பேர் மனசு மாறுபட்டு போனா, திருமண உறவுல ஒரு பிரச்சனை காத்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பிஸ்னஸ்ல ஒரு பிரச்சனை காத்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அவற்றையெல்லாம் சமாளிப்பீங்க. எப்படி கொண்டு போனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு தெரியும். எப்படி கொண்டு போனால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு தெரியும். லைஃப் பார்ட்னர்கிட்ட தோற்று போங்க, யார் நல்லது? மனைவியிடம் தோற்றுப்போங்கள், கணவனிடம் தோற்றுப்போங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். 7 சனி வக்கரப்பட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்தை அவங்களால தாங்க முடியாது. ப்ரீ கால்குலேஷன், ஃபியூச்சரை பற்றின ப்ரீ கால்குலேஷன், இது இப்படித்தான் போகணும் நீங்கள் அனுமானிப்பீங்க, அவங்களால முடியலையே. அப்போ அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சூப்பராக ஹையர் எஜுகேஷன் அமையுது, வருமானம் பெருகுது, பணபரஸ்தானம் குரு பகவானுடைய பார்வையை பெறுது, நல்ல பண வருமானம் வந்து சேரும். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ட்ரி விட்டால் இன்னொரு கண்ட்ரியில் வாய்ப்பு, திறமை உள்ளவனுக்கு எங்கன்னாலும் வாய்ப்பு. அப்படி வாய்ப்பு வரும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுனாங்க, அப்படிலாம் இறங்கிடுவீங்க, பெரிய பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. உங்கள் கவலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், நிறைய முன்னேற்றங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இது ரொம்ப நல்லா இருக்கு. பயணங்கள் நிறைய அமையும், உங்கள் மனோதைரியம் பெருகும். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். பஞ்சவடி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குல்ல பஞ்சவடி ஆஞ்சநேயர், அவரை சென்று வழிபாடு செய்யுங்க. அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கள், அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. கன்னிராசிக்காரர்கள் நினைத்தபடி வெற்றி அடைவதற்கு இறைவன் திருவுளம் புரியும் அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கிடுங்க. உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா?
ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம்? எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கர சனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு அன்புக்குரிய ஒருவர், வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை வந்து பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க. அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பயிற்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது.
இதில் சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள்னு சொல்கிறோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டராக இருக்குது. நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம், அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா, சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போகிறாரு. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.